நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வேலி இல்லாத பயிர் மாதிரி இவ வாழ வேண்டாம். இவளோட செலவுல நீங்களும் இருக்கவும் வேண்டாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்கணும். பாலா, நீ பயந்துட்டு இருந்த நாள் வந்துருச்சுல்ல? பரோல வந்திருக்கிறதா சொன்னாரு. எத்தனை நாளைக்கு அது தெரியல. இத்தனை நாள் ஜெயில இருந்ததாலேயே என்னவோ அவன் முன்ன மாதிரி கோவம் எல்லாம் படவே இல்லை. அப்படி இருந்திருந்தா என்ன கட்டிலோட தூக்கி வெளியே போட்டிருப்பான். குழந்தைங்க கிட்ட பாசமா பேசியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். அம்மா, அப்பா ஏமா இப்படிலாம் பண்றாரு? உங்க அப்பாவை பத்தி நான் தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. அதனாலதான் இப்ப பாத்துட்டீங்கல்ல, இப்படிதான் உங்க அப்பா இருப்பாரு. செட்டப் நல்லதா இருக்கு. நாம படுக்கிற கட்டில படுத்துட்டு இருக்காரு. நான் இப்ப தூங்க போறேன். யாராவது வந்து தொந்தரவு பண்ணாங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், போங்க. வாடா, நீ வா. மத்தவங்க தப்பு பண்ணாலும் நீங்க என்னதானே திட்டுவீங்க, ஆனா அவர் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அவரு உன் அப்பாவா இருக்கிறதுனாலதான். எனக்கு அப்படிப்பட்ட அப்பா வேண்டாம். அவர் தான் உன்னுடைய அப்பா. அவரு எப்பவுமே அப்படிதான் நடந்துப்பாரு. அவர் எனக்கு பிடிக்கவே இல்ல. அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக அவரு என்னைய அக்காவை முறைச்சு பாக்குறாரு? உங்களை முதல்ல பாக்குறாரு இல்லையா, மனசுல பதிய வச்சுக்கிறாரு. புரிய வைக்கிறதுக்கு என்ன? நான் என்ன சினிமா படமா? அப்பா நம்ம ரூம்ல தான்மா தூங்குறாரு. அவரை வெளியே போக சொல்லி நீங்க போய் சொல்லுங்கம்மா. டேய் வினு, நான் அந்த கட்டில இருந்து மாத்தி படுக்க மாட்டேன். அவரை வேற கட்டில நீங்க படுக்க சொல்லுங்கம்மா. அப்பா இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாரா? நம்ம ராத்திரியில எங்க தூங்குறது? ராத்திரி தானமா தூங்க போறோம், அதை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். சொல்ல போனா நான் அந்த ஆளை கொன்றுவேன். நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படிமா டைம் போகும்? அப்பா வேற எங்கேயாச்சும் தூங்கியிருந்தா நம்ம எல்லாரும் அந்த ரூம்ல போய் நல்லா தூங்கி இருந்துக்கலாம் இல்லையா? அவர் வந்த உடனே படுத்தாருல்ல, அவர் எதுவும் சாப்பிடலம்மா. நல்லா தூங்குறாருன்னு நினைக்கிறேன். இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிறாரோ என்னவோ. அம்மா, அப்பாவை போய் எழுப்பி விடுங்க, இங்கே வந்து தூங்க சொல்லுங்க. இத்தனை நாளா அவர் ஜெயில பெரும் தரையில படுத்திருந்தாரு இல்லையா?
அவர் பெட்ல படுத்து நல்லா தூங்கட்டும்மா. அப்ப நாம எப்படி தூங்குறது? அம்மா என்னம்மா யோசிக்கிற? ஏதாவது ஒன்று பண்ணுங்கம்மா, என்னால் இப்படி இருக்க முடியல. என்னம்மா? என்னம்மா தலைக்காணி கொண்டு வந்திருக்கீங்க? நம்ம எங்கதாம்மா தூங்க போறோம்? ஏம்மா அப்படி சொல்றீங்க? உன்னுடைய அப்பா இப்ப பரவல தாம்மா வந்திருக்காரு. அவரு நல்லா தூங்கட்டும். இப்ப நாம தான் தண்டனையை அனுபவிக்கணும். இப்ப தரையில படுத்து தூங்க. லைட் ஆஃப் பண்ண வேணாவா? வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஒரு வெளிச்சமாவது பிரகாசமா ஏறிட்டோம். நீ படுத்துக்கோ. ம். பாலா, அடே பாலா, எனக்கு குடிக்க டீ வேணும். ஏண்டி பாலா, நான் இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? குடிக்க ஒரு டீ குடுத்தியாடி? எனக்கு ஒரு பிளாக் டீயாவது போட்டு எடுத்துட்டு வாடி. அதுக்காக இப்படி எல்லாம் சத்தம் போடாதீங்க. தரேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு எப்ப ரெடி ஆகும்? நாங்க எப்ப சாப்பிடுறோமோ அப்பதான். உங்களால பசி தாங்க முடியலன்னா ரோட்டுக்கு போனீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல ஒரு கடை இருக்கு. எடி, அந்த ஆள் எதுக்காக அம்மாவை பார்த்து சத்தம் போறாரு? அந்த ஆள்னு சொல்லி கூப்பிடாத, அவர் நம்ம அப்பா. நீ அம்மா கிட்ட போய் சொல்லு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா தேவையே இல்லைன்னு. நீ இந்த மாதிரிலாம் சொல்லாதடா தம்பி. நம்ம முறையா அப்பாவை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். ஏன் அப்படி பண்ணணும்? இது நம்மளோட வீடாச்சு. ஐயோ, உன் கூட ஆர்கியூ பண்ண என்னால முடியாதுடா. வினு, இங்க வா. நீ பிரஷ் பண்ணிட்டியா? பல்லு தேய்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்ல. நீ குளிக்கவும் மாட்டேங்கிற, பிரஷ் பண்ணவும் மாட்டேங்கிற. சீக்கிரமா போய் பிரஷ் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. நாங்க ஸ்கூலுக்கு போணுமா? நாங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஆளு உங்ககிட்ட சண்டைக்கு வந்தா? நீ அதுக்காக ஸ்கூலுக்கு போகாமலாம் இருக்க வேண்டாம். இது யாருக்கு? அப்பாக்கு. டீ வேணும்னு கேட்டார்லம்மா. நீ கீழே இறங்குமா.
நான் வச்சு தரேன். சக்கரை போட்டுக்கிறேம்மா. நான் போட்டுக்கிறேம்மா, வேண்டாம் கூட. சக்கரை போட்டுக்கிறேம்மா. நீங்க போட்டா சரியா வராது. போதும் போதும், அதை கூட. ஒரு நிமிஷம்மா. போதும், இறங்கு. இருங்க, நான் கீழே இறங்குறேன். அம்மா அதை ஒரே என்கிட்ட ஒரு கொடு. நிமிஷமா. நீ இங்கே இரு. அம்மா டீ நான் போடுறேன். முடிஞ்சிருச்சுல்ல? டீ போடுறேன், நான் தான் சொன்னேன்லம்மா. இந்தா, கொண்டு போய் கொடு. முதல்ல உன் கையில போட்ட டீய உங்க அப்பா குடிக்கட்டும். ஒரு நிமிஷம் நில்லு. உன் தம்பி கையில கொடுமா, அவன் கொண்டு போய் கொடுக்கட்டும். கொண்டு போய் கொடுறான். நான்லாம் போய் கொடுக்க மாட்டேன். நீ கொண்டு போய் கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? புடி புடிடா, புடிடா. கொண்டு போய் கொடு. கொண்டு போய் கொடுறா. நான் கொண்டு போய் கொடுக்கலான்னு இருந்தேன். பரவாயில்லம்மா, அவன் கொண்டு போய் கொடுக்கட்டும். உன் அம்மா எங்க? அங்க கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் அவ்வளவுதானே டீ கொண்டு சொன்னேன். நீ என்னடா என்ன அப்படி பார்த்து முறைக்கிற? முகத்தை பார்த்து பேசுற. எனக்கு டீ கொண்டு போய் கொடுக்க சொல்லி உங்கள்கிட்ட யாரா சொன்னா? யாரா இதை கொண்டு கொடுத்து விட்டாங்க? அம்மா. நீ இதை திரும்ப கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுத்து அவளையே கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. அம்மா வர மாட்டாங்க. ஓய், நான் சொன்னேன்னு சொல்ற. கொண்டு போடா. ஏய், அட கொண்டு போடாங்கற. உன் கையால எனக்கு டீ வேணாண்டா. என்னடா அப்படி முறைச்சு பாக்குற? இப்ப நீங்க இத பிடிக்கிறீங்களா இல்லையா? இது உங்க அம்மாட்ட கொண்டு கொடுன்னு நான் சொன்னல. அப்ப நான் குடிக்காதீங்க. நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? பார்க்குறேம்மா. அங்கே வேலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வரேன், பார்க்குறேன். என் செல்லக்குட்டி தூங்குறாளா? போயிட்டு வரட்டா? சரி. சுமேஷே, டேய் சுமேஷே, டேய் நம்ம வேணுவுக்கு பரோல் கிடைச்சிருச்சு. ஆச்சரியமா இல்லையா? டேய் நம்ம வேணு பரோல்ல வந்துட்டான்டா. அதுக்காக அப்போ உனக்கு பயமா இல்லையா? நான் ஏன் பயப்படணும்? நீ தாண்டா வாழ்க்கையில ஒரு முறை கூட ஜெயிக்காத ஒரு வக்கீல வச்சு இந்த கேஸ வாதாடி நம்ம வேணுவுக்கு ஆயுள் தண்டனையில வாங்கி கொடுத்த. அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? அது உனக்கு தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியாது. ஓ, அப்ப உனக்கு தெரியலனா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். ஏன் அண்ணனுக்கு தண்டனை கிடைக்கும் நினைச்சது உண்மைதான். ஆனா தண்டனை காலத்தை குறைக்கலான்னு வக்கீல் தான் சொன்னாரு. அத சாக்கா வச்சு அவனோட இடத்த நீ ஆட்டை போட்ட. முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி எதுக்கு சதீஷ் மாமா பேசிட்டு இருக்கீங்க? அத பத்தி பேசுறதுக்காக தானே அவன் இப்ப இங்க வர போறான். வேணு பரோல்ல வர்றது அதுக்காக இல்ல. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னல பாலாவுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு. அந்த பிரச்சனை தான் வேணு. அது உனக்கு பரவ தெரியும். வேணு பரோல்ல வர வச்சது நான் தான். சட்டப்படி பார்த்தா வேணு அண்ணனோட இடம் என் பேர்ல இருக்கு. இதுக்கப்புறம் இந்த இடத்த உரிமை கொண்டாட அவரால் முடியாது. அவருக்கு தேவைப்படுறத மட்டும்தான் அவர் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? எல்லாம் என் பிளான் படிதான். பரோல வெளியில வந்தாலும் ஒரு ஆளை கொன்னாருனா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். அங்கேயே கடந்து சாக வேண்டியதான்.
வேணண்ணன் பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு கொலையும் பண்ண போறாரு. டேய், இப்போ நீ யாரை கொன்றதை பத்திடா பேசிட்டு இருக்க? பாலா. பட்டா ஏமா ஆஷா, அவன் என்னம்மா சொல்லிட்டு போறான்? அப்ப வேணு பாலாவை கொன்றுவானோ? குட் மார்னிங். நீங்க வரதுக்கு ஏன்பா லேட் ஆயிடுச்சு? எந்திரிக்க இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு டீச்சர். நாளையில இருந்து லேட்டா வரக்கூடாது, சரியா? ஆ, நேத்து நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்னதா ஹோம்வொர்க் கொடுத்தேன்ல, அதெல்லாம் யார் முடிச்சீங்க? நீங்க ஏன் அதை பண்ணவே இல்ல? கரண்ட் இல்லாம போயிடுச்சு டீச்சர். கரண்ட் இல்லாம போயிடுச்சு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் நீங்க சொல்லக்கூடாது, புரியுதா? ஓகே டீச்சர். உங்க எல்லாருக்கும் காது கேட்கலையா? கேக்கும் டீச்சர். அப்படின்னா சத்தமா சொல்லுங்க. ஓகே டீச்சர். என்ன நடக்குதுங்க? நீ என்னடி இங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டியா? இத்தனை பசங்களை இங்க வர வச்சு நீ என்னடி பண்ணலாம் நினைக்கிற? எல்லாரையும் இதோ இப்பவே அனுப்பி வைக்கணும். வேணுகோபால், இவங்க எல்லாருக்கும் நான் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்பதானே எனக்கு எல்லாமே நல்லா புரிய ஆரம்பிக்குது. டியூஷன் எடுக்கிற பிரமாதம். இந்த டீச்சர் அப்படி உங்களுக்கு என்னதான் சொல்லித்தரா? சொல்லுங்க, என்ன சொல்லித்தரா? புருஷனை எப்படி கொலைகேஸ்ல மாட்டி விடலாம், குடும்பத்தை எப்படி குட்டிச்சவராக்கலாம், இதைத்தான் சொல்லி கொடுக்கறாவ. குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஓ, சரிதான் போடி. ஓ, என்னன்னு எனக்கு தெரியும். பசங்களை கூட்டி கொண்டு விடுறதுக்கு அப்பங்கார, மாமங்கார, அண்ணங்கார வருவானுங்கல்ல, அது உனக்கு நல்ல வசதியா இருக்கும். நான் இங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடி. எந்திரி 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 எந்திரி. புஸ்தகம் பேக் எல்லாம் எடுத்துட்டு எந்திரிங்க, கிளம்புங்க எல்லாரும். உங்க எல்லாருக்கும் நான் தான் டியூஷன் எடுக்கிறேன். நான் சொல்லாம நீங்க எந்திரிக்க கூடாது. எல்லாரும் உட்காருங்க. அப்படியா? இங்க பாருங்க, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா, நான் சொல்றத கேட்கலனா இங்க இருந்து யாரும் உயிரோட போக முடியாது. புக் நோட் எல்லாத்தையும் எடுத்து கிளம்புங்க இங்க இருந்து. ஐயோ, நாங்க கிளம்புறோம் டீச்சர். எனக்கு பயமா இருக்கு. டேய், இங்க பாருங்க, இனிமே டியூஷன் படிக்கணும்னு சொல்லிட்டு யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது சொல்லிட்டேன். இது நானும் என் பொண்டாட்டியும் குழந்தைங்களும் இருக்கிற வீடு. கிளம்பி போகலாம் இங்க இருந்து. சொல்லு, கேளுங்க. உங்களுடைய என்னடா என்ன? உன் அக்கிரமத்துக்கு முடிவு கட்ட போறேன். அது தாண்டி என் மனசுல இருக்கு. நீயும் டியூஷன் என்ன வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு நாள் அவரோட மண்டையை பொளக்க போறேன். பேசாம இரு. அவர் ஒன்னையும் ஏதாவது பண்ணிட போறாரு. அம்மா, நீங்க உள்ள போங்கம்மா. அம்மா, ஸ்கூலுக்கு கிளம்பணும் இல்லையா? போங்க. நீங்க எதுக்காக பரோல்ல வந்திருக்கீங்க?
உன்னை பார்க்கத்தான். நான் நிம்மதியா வாழக்கூடாதுன்னு அப்படின்னு தானே நீங்க முடிவெடுத்துட்டு இங்க வந்திருக்கீங்க? நான் ஜெயில இருந்தப்போ உன்னை பத்தி பல விஷயம் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதெல்லாம் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சரின்னு தான் தோணுது. அப்படி என்ன கேட்டீங்க? நீ இந்த ஊர்ல உன் பேரை ரொம்பவே கெடுத்து வச்சிருக்க இல்லையா, அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் பிரசவிச்ச உங்களுடைய 2 குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த குறையும் வச்சதே இல்ல. அது உன்னோட பசங்களா இருக்கிறதுனாலதான். உங்க அம்மா கிட்ட பேசி பாத்தீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா அந்த பொண்ணு நல்லா பாக்குறத விட நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, நீ ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம், அவங்கள துரத்தி விட்டுரு. அவங்களுக்கு தான் அங்க ஊர்ல சொத்து சுகம்லாம் இருக்குல்ல. இருக்கிறதுலே பெரிய சொத்து அம்மா தான் அப்படின்னு தெரிஞ்சுக்க மனசு இல்லாத யாரும் அங்க இல்லங்கிறது தான் உண்மை. இத பாரு, உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இங்க இருந்து அனுப்பி வச்சிரு. அப்படி அனுப்புறதுக்காக நான் உன்னை இங்க கூட்டிட்டு வரல. அப்படின்னா நீ தான் அனுபவிக்கணும். இது எல்லாமே எனக்கு பழக்கமாயிடுச்சு. இதுக்கப்புறம் அனுபவிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை. காலையிலயும் சாயங்காலமும் டியூஷன் எடுத்து தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுல இருந்து வர பணத்தை வச்சுதான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தடுக்க நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா மறுபடியும் நீங்க இன்னொரு கொலையை பண்ண வேண்டியதா இருக்கும். இல்லைன்னா நான் பண்ண வேண்டியதா இருக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.